இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்த நாளுங்க. என்ன நாளுன்னு சொல்லுங்க பாப்போம். சந்தோஷமா இருந்த நாளா? நம்ம பிள்ளைங்க பிறந்த நாள் தான் சந்தோஷமா இருந்த நாள். பிள்ளைங்க பிறந்த நாள் போன மாசங்கள்லயே முடிஞ்சு போச்சு. வேற இன்னைக்கு என்ன நாளா இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் நாள். கண்டுபிடிங்க பாப்போம். என்னன்னு தெரியலன்னா இவ விடமாட்டால. என்ன நாளுன்னு நமக்கு ஞாபகமும் வரமாட்டேக்கு. உன் பெரிய தங்கச்சிக்கு பிறந்த நாள் அது மார்ச் மாசம் முடிஞ்சிருச்சு. உன் சின்ன தங்கச்சிக்கு பிறந்த நாள் இல்லையே, அதுவும் அடுத்த மாசம்லாம் வரும். என்ன நாளுன்னே எனக்கு தெரியலையே. என் பெரிய தங்கச்சி பிறந்த நாள், என் சின்ன தங்கச்சி பிறந்த நாள்ல நீங்க சந்தோஷமா இருந்த நாளா? அப்பனா நான் பிறந்த நாள் என்னைக்குன்னு சொல்லுங்க. ஒருவேளை இன்னைக்குதான் இவ பிறந்த நாளா இருக்குமோ? நான் இப்ப கோவப்படுறேன். அதுகளும் நம்ம வீட்டு பிள்ளைகள் மாதிரி தானே. அதான் சந்தோஷமான நாளுன்னு சொன்னேன். உன் பிறந்த நாள் இன்னைக்கு எனக்குன்னு தெரியாதா? அதுக்குதான் இவ்வளவு ஹாப்பியா வந்து கேட்டுட்டு இருக்க. நீ பிறந்த நாள் எனக்கு சந்தோஷமான நாள் தாமா. என் மனுஷா, எம்ம கல்யாண நாள் உங்களுக்கு சந்தோஷமான நாளா தெரியல, அப்படிதானே? இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு பிறந்த நாள், இவளுக்கு பிறந்த நாளெல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில நம்ம கல்யாண நாளை மறந்து தொலைச்சிட்டீர. உமக்கு சோறே கிடையாது. சோறு வேணும், அது வேணும்னு என்னைய எதுக்காவது கூப்பிட்டீங்க? நடக்கதே வேற, பாத்துக்கோங்க. கல்யாண நாளா இன்னைக்கு? நீங்க சந்தோஷமா இருந்த நாள் எதுன்னு தானே அவ கேட்டா. நீங்க கடைசியா சந்தோஷமா இருந்த நாள் எதுன்னு கேட்டா இந்த கேள்விக்கு நான் அப்பவே பதில் சொல்லியிருப்பேனே. இப்படி அடியும் வாங்கியிருக்காண்டாம்.